ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆவணி 10ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று வருகிறது. பொதுவாகவே பௌர்ணமி நாளில், அதாவது ஆவணி பௌர்ணமி எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான சக்தி நிறைந்த ஒரு பௌர்ணமி நாளாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் நீங்க எவ்வளவு வழிபாடு செய்தாலும், எத்தனை பரிகாரங்கள் செய்தாலுமே இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பா அனைவரும் செய்யணுங்க. ஏன்னா நம்மளுடைய பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமா இது இருப்பதால் கண்டிப்பா செய்வது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் இருந்து மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிரபஞ்சத்துடைய பேராற்றல் மிகுந்த நாளாக தான் இந்த பௌர்ணமியானது நம்ம பார்க்கிறோம். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை செய்வாங்க. என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமியானது இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை அன்று வருகிறது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி ஆனது இருக்கிறது. பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா இரவு நேரம் வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் சந்திர கிரகணம் இந்த வருடம் ஏற்படவில்லைங்க. அதற்கு மறுநாள் தான் சந்திர கிரகணம் காலை நேரத்தில் ஏற்பட போகிறது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு ரொம்ப ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று நம்ம செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் இந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் அனைவரும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அதற்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் மாலை 6 மணிக்கு வீட்டில் தெய்வமேற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை நீங்க பௌர்ணமி நாளில் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோடு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இழை கண்டிப்பா அவசியம். அதாவது வெற்றிலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை அல்லது அரச இலை, இதில் ஏதாவது ஒரு இலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்துவிட்டு உங்கள் வீட்டு பூச்சி அறையில் வைத்திடுங்க. அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைக்கணும். பௌர்ணமி வழிபாட்டை பூச்சி அறையில் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதில் போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை நீங்க உச்சரிக்கணும். அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து வந்து தங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைத்திடுங்க. இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விட வேண்டும். இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தை சேகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு எறும்புகளுக்கு கிடைக்குமா? இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்லங்க. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது தான் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது
கர்ம வினைகள் குறைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்யலாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த பௌர்ணமி நாளிலிருந்து மிதுன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நாம் விரிவாக இப்போ பார்க்கலாங்க. மிதுன ராசினியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க. அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்காத ஒரு குணம் படைத்த நபர் யாருன்னா மிதுன ராசினியர்களை சொல்லலாங்க. உங்களுக்கு தேவையான உதவி அடுத்த வருடம் இருந்து கிடைப்பது கொஞ்சம் அரிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்பு நிறைவே இருக்கு. அதனால கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம். பழைய பாக்கி வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். குடும்பத்தில் திடீர் பிரச்சினை தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகளின் செயல்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான நேரமாக அமைந்திருக்கு. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாத்து வைப்பது அதே போல நல்லது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த நேரம் உண்டாகலாம். எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகலாம். சில காரியங்களில் தடை தாமதங்கள் கூட ஏற்படும். ஸோ பயப்படாதீங்க. பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது. சின்ன சின்ன தொந்தரவு வந்தாலும் அது உடனடியாக சரியாகலாம். அதே போல இந்த நேரம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கலாம். நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே போல பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலுப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் இனிப்பும் கசப்பும் உங்களுக்கு மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு நேரங்க. ஸோ இந்த பௌர்ணமி நாளில் எப்படி பரிகாரம் செய்தால் நமக்கு புண்ணியம் சேரும் என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.